கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நிறையவே நம்ம கூட இல்லாதது போல தோணலாம். இனி நான் என்ன செய்வேன் என்று நினைக்கலாம். ஆனா எலியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ, சூறை செடிகளுக்கு படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொன்னேன். எலியாவுக்காக ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முடங்காதிருக்கிற, அவளை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை உனக்காக மீதம் வைத்திருக்கிறேன். உங்களுக்கென்று கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தெய்வம் அவர். எத்தனை பேர் அந்த ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி, ஓ, நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவுக்கு முன்பாக நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர். ஓ, அவர் நாமம் அதிசயமானவர். மலைகளை பெயர்க்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கண்களை மூடி வேடிக்கை பார்க்காம, வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்முடைய இயலாமையில் நமக்காக செயல்படுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் மலைகளை பெயர்க்கிறவர், மரித்தோரை எழச் செய்கிறவர். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கீங்க? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகா. சொல்லுங்க, மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு. முடிந்தவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு. சொல்லுங்க, மலைகளை பெயர்ப்பீர். எங்க வாழ்க்கையின் தடைகள், என் தடைகள் உமக்கு, மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு. அதை உணர்ந்தவங்க ரெண்டு கை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
செய்வதற்கு எங்க ஊழியத்துல நீங்க செய்யுங்கப்பா. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே ஆராதிப்பேன். ஆண்டவரே, எத்தனை சொல்றீங்க ஆண்டவரே, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் எங்களை கைவிடுவதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓ, ஒரு நாள் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. நாம கூட நிறைய நேரம் அவரை விட்டுட்டு தூரம் போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அவரிடத்துல எதுவும் இல்லை சார். பிரதர், சிஸ்டர், அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் தான் இருக்கிறார். ஆனா நாம அதை நிறைய நேரங்கள் அவரை மறந்துடுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபீரகாமிற்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? கரத்தை உயர்த்தி, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதவரே, மனுஷரால இதை கூடாததுதான். ஆனா தேவனால எல்லாம் கூடும். எங்க வாழ்க்கையில எல்லாம் செய்கிறவரே, உம்மாலெல்லாம் கூடுமே, உம்மை நான் நம்பி உள்ளேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை
ஒன்று சாமுவேல் 27 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடிருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் 2 மனைவிகளாகிய எஸ்ரயேல் ஊராகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீஸிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 7வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். இதை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த வசனம் எனக்கு அப்படியே தனியாக தெரிஞ்சது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். இதை படிக்கும்பொழுது தான் பலஸ்தீன நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் மிகப்பெரிய போர். தெரியுமா உங்களுக்கு? பேப்பரில் படிக்கிறீங்களா? இன்றைக்கும் பலஸ்தீனாக்கும் யாருக்கும் போர் இருக்குது? இஸ்ரேல் நாட்டுக்கும் பெரிய போர் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க? மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிரி பெலிஸ்தரின் நாட்டிலே யார் இருந்தது? தாவீது எத்தனை நாள் இருந்தான்? 1 வருஷமும் 4 மாதம். சகோதரனே சகோதரி, இந்த ஆண்டு 2025 உன்னுடைய எதிரி உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதை ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். நீ எதிர்பார்க்காத இடத்துலேருந்து, நீ அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன், அந்த இடத்துலேருந்து உனக்கு ஒத்தாசை வரும், அந்த இடத்துலேருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு வரும். நீ நினச்சே பார்த்துருக்க மாட்டேன், ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். தாவீது யார்? நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், இருதயத்துக்கு ஏற்றவன்னு தாவீதை தவிர வேற யாரை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன்.
அவனை துரத்துறது யாரு? அவனை துரத்திட்டே வர்றது யாரு? சவுல் யாரு? ஒரு ராஜா, அவனும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் அப்படியே யோசித்தேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்ணுறான்? துரத்துறான். சொந்த நாட்டிலே அவனுக்கு இடமில்லை. அவன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னா அங்கே இருக்கிறவங்க போய் சவுலுக்கு நியூஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி திருநெல்வேலியில் தாவீது வந்துட்டான். உடனே அவன் என்ன பண்ணுறான்? உடனே 3000 பேர், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர்? 3000 பேர் உடனே அனுப்புறது. உடனே அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே தாவீது அங்கேருந்து தப்பிச்சு சிவகாசிக்கு போகிறது. அப்புறம் சிவகாசியில் யாராவது சொல்லி விட்டுறது சவுல்கிட்ட, நீங்கள் இப்போ தெரியுமா உங்களுக்கு தாவீது இங்கே வந்திருக்கான். உடனே அங்கே ஒரு ஆளை அனுப்புறது. இப்படியே நாடு நாடாக, அந்த மாவட்டமாக அந்த இஸ்ரேலில் இருக்கிற எல்லா ஊர் வனாந்திரம் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே இருக்கான். யார்? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப தொட்டது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே யார் ஓடுறது? தாவீது ஓடுகிறான், இதயத்துக்கு ஏற்றவன் ஓடுகிறான். அந்த முதலாவது வசனத்தை நம்ம திருப்பி இன்னொரு தடவை வாசிப்போமா? பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும் படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும் படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, இங்கே போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆலோசனை கேட்பாப்புல தாவீது. ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு விரக்தி நெல்லைக்கே வந்துட்டான். ஓடி 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 கடைசி அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, அவன் இதயத்திலே யோசிக்கலாம், இந்த நாட்டில் நம்ம இருந்தோம்னா காட்டி கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க எல்லாரும், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், என் எதிரி நாட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஒளிந்து கொள்ள போகிறேன்னு தன் இருதயத்தில் யோசித்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வசனம். தன் இருதயத்தில் யோசித்தான். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, கன்சல்ட் கூட அவன் பண்ணலை. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு விரக்தி. ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளும் இந்த மாதிரி ஒரு நிலை கடந்து போவார்கள். தாவீது அப்படி ஒரு நிலையில் ஒரு கடந்து போனான். அவன் இருதயத்தில் யோசிக்கிறான். இதில் இன்னொன்று என்னென்னா, தாவீது தனியாக இல்லை, கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாருங்கள். அடுத்த வசனம் பாருங்கள். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். தாவீது எத்தனை பேரோட போகிறான்? 600 பேர். சும்மா வரலங்க, 600 பேர் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்களோட குடும்பத்தோடு போகிறான். தனி ஒரு ஆளாக போல, அவனும் 2 ஒய்ஃபோட போகிறான். அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் எதிரி நாட்டுக்கு போகுது. இந்த ஆட்கள், இவன் கூட போன ஆட்களை பற்றி நம்ம படித்தா ரொம்ப நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 1 சாமுவேல் 22. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இதுக்கு பேர் தான் தானா சேர்ந்த கூட்டம். யார் யாரெல்லாம் அவங்க கூட சேர்ந்துருக்காங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், அப்புறம் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் கூட எனக்கு புரியுது, கடன் பட்டவங்க கூட புரியுது. ஒரு குரூப் இருக்குது, யார் அது? முறுமுறுக்கிறவங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க திருச்சபையில் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. எது செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை பஸ்ஸு வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்கு. கொடைக்கானலுக்கு போகிற பஸ்ஸில் டிரைவர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு, இந்த ரோடு சரியில்லை, அது முதலமைச்சர் சரியில்லை, இந்த சாலைத்துறை இவர் சரியில்லை, அது சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என்னமோ சொல்லினா வந்திருக்காரு. உடனே டிரைவர் கடுப்பாயிடுச்சு. உடனே கண்டக்டரை கூப்பிட்டு, யோ இந்த ஆளை முதல்ல பின்னாடி போய் உட்காரு ஐயா அப்படி சொன்னேன். உடனே ஒரு கண்டக்டர் வரும், என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் பற்றி குறை சொல்லினே இருக்கான், இவன் இங்கிருந்தா நான் வண்டியை ஓட்ட முடியாது, பின்னாடி போய் உட்கார சொல்லு. உடனே அவர் வந்து, யோ என்னையா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனையா, பார்த்தியா ரோடு எவ்வளோ குழியும் குண்டுமாக இருக்குது, எவனும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, இந்த இதுவே சரியில்லை, தமிழ்நாடே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. பா நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை, எல்லாம் அப்படி தான் இருக்கும், எல்லாம் சகஜமாக போயிட்டா வாழ்க்கையெல்லாம் சாதாரணமாக போயிடும், உனக்கு என்ன தெரியும் நம்பிக்கையை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு அந்த முறுமுறுக்கிறவர் சொல்கிறார். உடனே அவர் கண்டக்டர் சொன்னாராம், ஏப்பா உனக்கு தெரியுமா டிரைவருக்கு மாலக்கண் வியாதி, பஸ் இப்போ ஏறிட்டு இருக்குது கொடைக்கானலில், 8 மணிக்கு தான் போய் சேரும், ஒரு நம்பிக்கையில் நம்ம போகல, அந்த மாதிரி தான் வாழ்க்கையே என்னது, நம்பிக்கை தான் அப்படின்ன உடனே இந்த ஆள்
இவரை பற்றி அவரை பற்றி குறை சொல்கிறத விட்டு இப்போ எதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு? ஐயோ கடவுளே, எங்கே போய் சேரணும் இப்போ பத்திரமா? கொடைக்கானலுக்கு போய் பத்திரமா போய் சேரணும் அப்படின்னு கேட்டாராம். இந்த ஒரு குரூப் இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சவுல்கிட்டையும் தாவீதுக்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. சவுல் பராக்கிரமசாலிகளை, நல்ல வீரமாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவான் அவனுடைய இராணுவத்துக்கு. தாவீது யாரையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா இவன் துரத்துறதுனால இவன் ஓடிக்கிட்டே போகிறான். இவனை தேடி யார் வராங்க? கூட்டம் வருது. அப்போ இவன் செலக்ட் பண்ணலை, இவனை தேடி. அதனால தான் நான் சொன்னேன், தானாக சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த 3 பேர் யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் ராஜாவினாலேயோ அல்லட்டு ஏதோ வறுமையினாலே ஏதோ பிரச்சனையினால ஒடுக்கப்பட்டவங்க. அந்த தேசத்தில் அவங்களுக்கு இருக்க பிடிக்கல. ஆனால் தாவீதுக்குள்ளே ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு எடுத்து வந்தவங்க. அவன் கூப்பிட்டவங்க இல்லை, அவங்களா வந்தவங்க. இவனே சோத்துக்கு திண்டாடுறான், இவனே ஓடுறான். இவன் பின்னாடி ஒரு 600 பேர் வந்தால் என்ன நடக்குது? அப்போ இவன் கூட வராங்க கடன் பட்டவங்க. அப்போ கடன்காரன் துரத்திக்கிட்டு வரான். கடனை கொடுக்க முடியாதவங்கள யார் கூட சேர்ந்துட்டாங்க? இப்போ தாவீது கூட சேர்ந்துட்டாங்க. அடுத்தது இந்த முறுமுறுக்கிற கேட்டகரி. இந்த அவ்வளவு பேரும் 400ன்னு இந்த அதிகாரத்தில் இருக்குல்ல, நம்ம படித்த முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 600 பேர் ஆகிட்டாங்க. உங்களுக்கு தெரியல, ஒரு கடன்காரன் வாங்குறோம் என்ன சொல்லியிருப்பான்? ஒரு ஃபோன் போட்டு, ராஜா கவலைப்படாத, நான் ஒரு 10,000 தான் வாங்கினேன், தாவீதுகிட்ட வந்துட்டேன், நீ 1 லட்சம் வாங்கியிருக்க, நீ வந்துரு, தாவீது நம்மளை என்ன பண்ணுவாப்புல, காப்பாற்றுவாப்புல, டோன்ட் வரி அப்படின்னு அவன் ஊர்லேருந்து வந்திருப்பான். இப்படியே கூட்டம் சேர்ந்து இப்போ எவ்வளோ பேர் ஆகிட்டாங்க? 600 பேர். அப்புறம் இவன் சொல்கிறான், மனைவி மட்டும் விட்டுட்டு போனால் என்ன ஆகிடும்னா, போலீஸ் கடன் காக்கிறவன் என்ன பண்ணான், மனைவி கொண்டு போய் பிடிச்சி வச்சுட்டு அவர் என்ன பண்ணு, உன் புருஷனை வர சொல்லுன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக மொத்த குடும்பமே கிளம்பி யார் கூட வந்தாச்சு? இப்போ தாவீது கூட. நீங்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்கணும். ஒரு தேசத்தின் ராஜா அவனை துரத்துறான். அவனை மட்டும் துரத்தல, அவன் கூட அவங்க அப்பா அம்மாவும் இருக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா, தாவீதுடைய அண்ணன்லாம் ஆர்மியில் வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. தாவீதுனால யாருக்கு வேலை போயிடுச்சு? அவங்க அண்ணனுக்கு வேலை போயிடுச்சு. யாருக்கும் வேலை இல்லை. ஏன்னா சவுல் என்ன சொல்கிறான், தாவீதே என்கிட்ட ஒப்படை, நான் அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால குடும்பமும் நடுத்தரில் வந்துச்சு, இந்த குரூப்பும் வந்துருச்சு. இப்போ 600 பேர் கூட தாவீது இஸ்ரவேல் நாட்டில் இருக்க முடியவில்லை. அப்போது அவன் மனசில் என்ன வருதுன்னா, பெலிஸ்தர் நாட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், தங்கலாம். அப்படின்னா என்ன பண்ணுறான், நாடு விட்டு நாடு போகணுன்னு யார் யோசிக்கிறா? தாவீது யோசிக்கிறான். ரைட். இந்த பெலிஸ்தரின் ராஜாட்ட முன்னாடியே தாவீது போயிருக்கான். பார்க்கலாமா? 1 சாமுவேல் 21:10. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸிடத்தில் போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விலப்பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஒரு தேசத்தின் ராஜாவாக போறவன் அவன் அந்த ஆகீஸ் கிட்ட முன்னாடி போயிருக்கான். போனப்ப அவனை பார்த்து மக்கள் இருக்கலாம் என்ன சொல்கிறாங்க, இவன் தானே தேசத்தின் ராஜா. அவன் ராஜாவா இல்லை இப்போ, ஆனால் அவனை சொல்கிறாங்க இவன் தானே ராஜாவாயிருவான் அப்படின்னு ஒன்று பயந்துட்டான் தாவீது. திருப்பி இங்கேருந்து போய் என்ன பண்ண போகிறாங்க, சவுல்கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி நடித்தான். சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் எத்தனை தடவை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் நம்ம போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம எத்தனை தடவை நம்ம நடிச்சிருக்கிறோம். இங்கே தாவீது பாருங்கள், பைத்தியக்காரன் மாதிரி நடித்தானா. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரன், ஆண்டவரை நேசிக்கிற ஒருத்தன், எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்கள். அந்த சூழலில் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தனியாக போகிறான். அந்த டைமில் தனியாக போகிறான். அதனால் அவன் முகநாடியை வேறுபடுத்தி பைத்தியக்காரன் போல நடித்த தாவீது இந்த அதிகாரத்தில், எந்த அதிகாரத்தில் இப்போ நம்ம படித்தோம்ல 1 சாமுவேல் 27 அதிகாரத்தில் அங்கே போகிறான் பாருங்கள். அதே ஆகீஸ் கிட்ட தான் திருப்பி போகிறான். படிங்க 2வது வசனம் 27, 1 சாமுவேல் 27:2. ஆகையால் தாவீது தன்னோடிருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அப்போ இதுக்கு முன்னாடி தனியாக போனால் அந்த ராஜா கிட்ட பைத்தியமாக நடித்தா இவனை துரத்துங்கன்னு சொல்லிட்டான். அதே ராஜாட்ட பல வருடங்கள் தாண்டி 600 பேரோடு கூட தாவீது போகிறான். அதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்னேன், 2025 யார் உங்களை
பைத்தியம் என்று சொல்லி உங்களை உதறிவிட்டார்களோ அவர்களே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அவர்களே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இது விசுவாசி என் மகளே, இது நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். தாவீதுக்கு செய்வாரானால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்வார் செய்வார். இதை படித்தபோது எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்தது. அதே ராஜா கிட்ட இப்போ தனியாக கூட போகல, இப்போ 600 பேர் கூட போகிறான். சரி, இந்த மாதிரி போகும்பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு செய்த நன்மைகளை 3-4 நன்மைகளை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் திருப்பி அந்த வார்த்தை சொல்ல என்ன சொன்னேன், தாவீது பெலிஸ்தரின் நாட்டில் எவ்வளோ நாள் இருந்தான்? 4 மாதம். பெலிஸ்தருக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பவுமே என்னது? சரி, வேதத்தில் முதல்ல பெலிஸ்தரை பற்றி எப்போ படிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெலிஸ்தரை பற்றி முதல்ல நம்ம வேதத்தில் எங்கே படிக்கிறோம்? சும்மா யோசிங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21 வசனம் 31-32. ஆதியாகமம் 21 31 32. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா என்னப்பட்டது. அவர்கள் பெயர்செபாவிலே உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆபிரகாம் எங்க இருந்தானா? பெலிஸ்தரின் தேசத்திலே அநேக நாள் இருந்தான். இந்த 2 பேர் வராங்களே, இவங்க ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. கடவுள் உங்க கூட இருக்காரு, நீங்க எங்களுக்கு எதுவும் என்ன பண்ணக்கூடாது, தீங்கு பண்ணக்கூடாது என்று சொல்வார்கள். அடுத்தது பாருங்க, அதே இடத்துல 26ஆம் அதிகாரம் 18 26-18. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். யார் யாருக்கு சண்டை வருது? இப்போ முதல் முறையாக சண்டையை நீங்கள் பார்க்குறீங்க. பெலிஸ்தர்களுக்கும் யாருக்கு சண்டை வருது? ஈசாக்குக்கும் சண்டை வருது. அங்கே ஆரம்பித்த சண்டை 2025 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பையும் நடந்து கொண்டிருக்கிறது. பேப்பரில் நீங்கள் படித்து பாருங்கள். இன்றைக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இன்னும் பிரச்சனை. இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்ரேலுக்கும் லெபனான் பற்ற பக்கத்தில் இருக்கிற ஈரான், ஈராக், சிரியா எல்லா நாடுகளோடையும் மிகப்பெரிய பதட்டம் நிலவுகிறது. அப்போ இது வந்து 1000 காலம் ஆண்டுகளாக யாருக்கும் பிரச்சனை? பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை. அப்போ நீங்கள் இந்த வசனத்தினுடைய அந்த வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எதிரி நாட்டில் தாவீது எவ்வளோ நாள் இருந்தான்? 1 வருடம் 4 மாதம் இருந்தால் என் தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் எங்கே வேணாலும் உங்களை பாதுகாப்பார். அவர் எங்கே வேணாலும் உங்களை பாதுகாப்பார். அதுதான் இந்த வசனத்தினுடைய நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலுக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். யாரெல்லாம் ஒரு எதிரிகள் பேர் யாராவது சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. பைபிளை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு போகும்போது நிறைய பேர் வந்தாங்க. ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்களே, யாரெல்லாம்? எகிப்தியர் இருந்தாங்க, அப்புறம் சீரியர், அமோனியர், எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இதில் பெலிஸ்தியர்களும் ஒரு முக்கியமான எதிரி. சரியா? ரைட். இவங்க நியாயாதிபதிகள் காலத்தில் தான் பெரிய பலத்த ஜாதியாக மாறுறாங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1-3 படிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1-3, பேஜ் நம்பர் 304. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும். நம்ம யுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு யாரை வைப்பார்? ஆண்டவர் எதிரிகளை வைப்பார். நீங்கள் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா, எனக்கு எதிரிகளே வேண்டான்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவேன். நான் எப்படி நம்ம ஜெபிப்பேன்? எதிரிகள் இருந்தால் தான் நீ நான் என்ன பண்ணுவோம்? நல்லா வளருவோம். ஒரு அபூர்வமான ஒரு சுறா இருக்குது. நான் ஒரு இடத்துல படித்தேன். ஒரு அபூர்வமான ஒரு வகை ஒரு மீன் இருக்குது. சுறா இல்லை, ஒரு வகை மீன் இருக்குது. ரொம்ப விரும்பி வெளிநாட்டில் அதை சாப்பிடுவாங்களாம். அது எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னா, ஃப்ரெஷ்ஷாக
அதாவது இது உயிரோடு இருக்கும் போதே அதை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்குமா. அதை ஏற்றுமதி பண்ணும்போது என்ன ஆயிரும், ஐஸில் போட்டு தானே போகும். அது அப்படிப்பட்ட நல்லா டேஸ்ட் நல்லா இருக்காது, அது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கலாம், கப்பலில் பெரிய பெரிய தண்ணி தொட்டியில் அந்த நல்ல ருசியுள்ள அந்த மீன் இருக்குல்ல அதை போட்டுட்டு, நிறைய அந்த மீன் உள்ளே இருக்கும், அதை போட்டுட்டு ஒரு குட்டி சுறாவை உள்ளே போட்டுருவாங்களாம். இந்த சுறா என்ன பண்ணுமா, அந்த மீனை துரத்தி துரத்தி அடிக்கும். துரத்தி துரத்தி வர்றதுனால இந்த மீன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போயிட்டே 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 இருக்குமா, சாகாது. தப்பிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குமா. கரெக்டாக அந்த கரையில் வந்தோன்னே இறக்கிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அந்த மீன். அப்போ சுறுசுறுப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா ஒரு முறுமுறுக்கிற மாமியார் வேணும், ஒரு உதைக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வேணும். இப்படிலாம் இருந்தால் தான் நீ நானும் என்ன பண்ணுவோம், சுறுசுறுப்பாக இருப்போம். ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலியா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படின்னா ஒரு ஓட்டம், ஒரு உயிருள்ள ஒரு இதுவாக இருக்கணும்னா எதிர்ப்பு தேவை, எதிர்ப்பு அவசியம், எதிர்ப்பு தேவை. நீங்கள் மறந்தே போகிற நிறைய பேர் எதிர்ப்பு வேணான்னு ஜெபிக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாவீதை ஆண்டவர் பழக்குவித்தார். எப்படி பழக்குவிச்சார்னா இந்த மாதிரி துன்பங்களில் தான். அதனால தான் தாவீது நிறைய உயரத்தை எட்டினதுக்கு ஒரு பெரிய காரணம், நிறைய துன்பங்களை அவன் கடந்து போனான். பல வருடங்களே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அவனை உருவாக்குவதற்கு, அவனை ஒரு நல்ல தலைவனாக கொண்டு வருவதற்கு. சரியா, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இங்கே 5 பெலிஸ்தியர்கள் பார்க்குறோம். அடுத்தது நியாயாதிபதிகள் 15-14. 15-14. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். பெலிஸ்தருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இன்னொருத்தர் யாரு, சிம்சோன். சிம்சோன் என்கிற தேவ ஊழியன் அநேக பெலிஸ்தரை கொலை செய்தான். நியாயாதிபதிகளில் பெரிய பலத்த ஜாதியாக அவங்க மாறினா கூட பெரிய பின்னடைவை அவர்கள் சிம்சோன் மூலமாக கண்டார்கள் பெலிஸ்தியர்கள். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சிம்சோனு நிறைய நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்புவார், பெலிஸ்தர்ட்டிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்க மூலமாக மீட்டு கொள்வார். சிம்சோன் சவுல் காலத்திலும் என்னது, பெலிஸ்தர்களோடு கூட ஒரு போராட்டம் இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். இது மட்டும் பிரச்சனை இல்லை. 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 2-3 வசனம் பாடிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து வியாதியின் வலியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். எப்போ பார்த்தாலும் பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை மட்டும் இல்லை, கலாச்சாரத்திலையும் பிரச்சனை வந்துச்சு, தெய்வ வழிபாடுலேயும் பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாகால் பெருசா எகோவா பெருசா அப்படிங்கிற ஒரு பெரிய இது. இங்கேயும் பாருங்கள், ஒரு ராஜா, யூத ராஜா யார்கிட்ட போய் விசாரிக்கிறான், அந்நிய தெய்வம் பாகாலுங்கிறது பெலிஸ்தியர்களுடைய கடவுள், அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்போ எலியா போய் சொல்கிறாரு, ஏன் தேவன் இல்லை என்றா நீ போய் யார்கிட்ட கேட்குற, எக்ரோனிட்ட கேட்கிற. அப்போ எப்பொழுதுமே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு ஒரு இடரலாக இருந்தார்கள். தெய்வ வழிபாட்டை விட்டு அவங்கள விலக செஞ்சு அந்நிய வழிபாட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் பெலிஸ்தியர்கள் ஒரு இஸ்ரவேலுக்கு என்னவா இருந்தாங்க, ஒரு கண்ணியாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் தாவீதை வைத்திருந்தார். ரைட், முதலாவது தாவீதும் பெலிஸ்தரும் எங்கே பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு தாவீது பெலிஸ்தரை எங்கே பார்க்குறான், 1 சாமுவேல் 17 அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 51 53. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தன் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். முதலாவது தாவீது பெலிஸ்தரை எங்க பார்க்கறான்னா, யாரை கொல்றான், கோலியாத்தை. பெலிஸ்தர்களுக்கு 40 நாள் மிரட்டுறாங்க. அந்த 40 நாளாவதுல அந்த 40th டேல தாவீது கோலியாத்தை என்ன பண்ணுறான், கொலை செய்கிறான். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் இன்டர்நேஷ்னல் ஹீரோவாக ஒரே நாளில் என்ன ஆயிடுறான்,
மாறிடான். நேஷனல் ஹீரோ இல்லை, நான் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், சர்வதேச அளவில் மாறிவிட்டான். எத்தனை பேருக்கு குகேஷ் தெரியும்? குகேஷ்னா யாருன்னு தெரியுமா? குகேஷ் யாரு? செஸ் சாம்பியன். தெரியுதுல உங்களை எல்லாருக்கும்? ஏன் உங்களுக்கு தெரியுது அந்த தம்பியோட பேர்? ஏன் தெரியுது? நல்ல சத்தமாக சொல்லுங்கள். உலக சாம்பியனாக 18 வயதில் உலக சாம்பியனாக மாறினதுனால எங்கேயோ இருக்கிற நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? குகேஷை பற்றி சொல்கிறீங்க. அதுதான் அன்னைக்கும் நடந்தது. எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்த தாவீது ஒரே நாளில் அவன் நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா அண்டை அயலார் எல்லாம் உலகமெங்கிலும் கோலியாத்தை கொலை செய்த ஹீரோ யாரானது? தாவீது. ஆனா அப்போ பெலிஸ்தருக்கு எவ்வளோ ஒரு சிம்ம சொப்பனமாக தாவீது இருந்திருக்க வேண்டும். அப்போ பெலிஸ்தர்கள் எவ்வளோ கங்கணம் கட்டியிருப்பாங்க. இவனை ஒரு நாள் இல்லைக்கா, ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் என்ன பண்ணணும்? இவனை என்ன பண்ணணும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க தேசத்தில் நியூயார்க் மாநிலத்தில் மாநகரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த கட்டடத்தை 9/11 உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, செப்டம்பர் மாதம் அந்த ட்வின் டவர்ஸ் என்று சொன்ன இடத்தை வந்து ஒசாமா பின் லேடனோட தீவிரவாதிகள் அதை நொறுக்கினார்கள். அந்த 2 விமானம் போய் அதை ஒடிச்சு. அமெரிக்கா அதை மனதில் வைத்திருந்து எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பிறகு யாரை பிடிச்சி சாவடிச்சாங்க? ஒசாமா பின் லேடனை சாகடித்தார்கள். அது என்ன இப்போ நடக்கிற காரியம்? ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நடந்த விஷயம். அப்படின்னா தாவீது கோலியாத்தை கொண்டது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்தர் நாட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வீரன் தானே செத்து போனது. அப்படிப்பட்ட தாவீதுக்கு அந்த ஆகீஸ் ராஜா 1 மாதம் 4 மாதம் என்ன பண்ணான்? அடைக்கலம் கொடுத்தான். ஆகீஸ் ராஜா கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த நாட்டில் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. அப்படின்னா என் தேவன் எவ்வளவு பெரியவர். 1 சாமுவேல் 18 படிங்க. 1 சாமுவேல் 18 6-7. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார்கள். இந்த ஒரே பாட்டு அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுச்சு? அதனால தான் லேடிஸ் என்ன பேசணுன்றது ஜாக்கிரதையாக பேசணும். ஒரே ஒரு பாட்டு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாடினது என்னவோ கோலியாத்தை கொலை பண்ணதுக்கப்புறம் தான். இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கூட வேறு வேறு நாட்டுக்கு ஓடும்போது கூட இவனை பார்த்தானே அப்படி சொன்னாங்க, இவனை பார்த்தானே அப்படி சொன்னாங்க, இவனை பார்த்தானே அப்படி சொன்னாங்கன்னு இந்த பாட்டையே என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக அந்த பாட்டை பற்றி தாவீது யோசிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் நம்ம எதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை பற்றி ரொம்ப தெளிவாக நோட் பண்ணுறது யார் சொல்லுங்கள்? நம்ம எதிரிகள் தான். நமக்கு கூட அவ்வளோ தெரியாது. நம்ம எதிரிகள் அவ்வளோ கிளியராக நம்மளை எல்லோரும் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பாருங்கள், இதனால் இஸ்ரேல் நாட்டிலேயே அவனால் இல்லாமல் இருக்க முடியாமல் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி வேறு நாட்டிலையும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாமல் போச்சு. ஏன்னா உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும். வீரர்கள் ஜெயிச்சு வந்தாங்கன்னா நல்ல தம்பூரோடும் ஆடல் பாடலோடும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் தெரியல, அப்போல்லாம் கம்ப்யூட்டர் இல்லை, இது டிவிலாம் இல்லை, எப்படி இது எல்லா நாட்டுக்கும் போச்சுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ பரவலாக பேசப்பட்டிருக்கிறது இந்த காரியம். அப்போ தாவீது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹீரோ, சரியா? இந்த இன்டர்நேஷ்னல் ஹீரோவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கொடுத்தார். சரி, இப்போ நம்ம 4 காரியங்கள் என்னென்னலாம் ஆண்டவருடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் செய்கிற எனிமி, அதாவது எதிரி நமக்கு என்னென்னலாம் செய்வான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் திருப்பி எடுத்துங்க. இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கே வரும். யாரை பார்த்தோம்? தாவீது கூட இருந்த மனிதர்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க கூட இருந்தாங்க? அப்புறம் முறுமுறுக்கிறவர்கள், சரிங்களா? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அவங்கள பற்றி இன்னொன்று இருக்குது. 1 சாமுவேல் எடுங்க பார்க்கலாம், 30ஆம் அதிகாரம் 22 வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், ரைட், கூட 2 பேரையும் சேர்த்துங்க. யாரெல்லாம் இருக்காங்க கூட? பொல்லாதவர்கள், பேலியாளின் மக்கள். இவங்களும் இந்த போருக்கு இவங்க கூட வருவாங்க, சரியா? இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதுதான் தாவீதோட நிலைமை. பெலிஸ்தர் வந்து பெரிய எதிரி இஸ்ரவேலுக்கு, ரைட்? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வசனம், முதல் வசனம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7வது வசனம். தாவீது பெலிஸ்தரின் நாட்டில் 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான்.
அந்த 1 வருஷம் 4 மாதத்தில் சவுல் வந்து அவனை துரத்தி விடுறத என்ன பண்ணிட்டான், அந்த எண்ணத்தை எடுத்துட்டான். ஸோ முதல்ல உனக்கு உன்னுடைய எதிரி என்ன தெரியுமா உனக்கு கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். முதல்ல என்ன கொடுப்பான்னு சொல்லுங்கள். அடுத்தது ப்ரொடெக்ஷன், இங்கிலீஷில் வந்து ப்ரொடெக்ஷன். அடுத்தது ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் என்ன தெரியுமா, உனக்கு தேவையானதை அவனே கொடுப்பான். எப்படின்னு பாருங்க, 5வது வசனம் வாசிங்க. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடந்தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான். அதாவது என்ன பண்ணியிருக்கான் அந்த ராஜா, அவனுடைய கேபிட்டல் சரிங்களா, அந்த இடத்துல தங்க வச்சிருக்கான். தாவீது என்ன சொல்கிறான், டெல்லியில் வேணாம், நீங்கள் திருநெல்வேலியில் இடம் கொடுத்துருங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலான்னு. ஏன்னா இவன் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 600 ஆண் பிள்ளைங்க சும்மா வேலை இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியல. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். தாவீதோடைய மைண்டில் அது ஓடுது. இவன் கூட ராஜா இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா இவங்க நாங்கள் 600 ஆண்களும் இவனு தாவீதும் எங்கே போயிட்டு வரான் என்றது யாராவது என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஆகஸ்ட் என்ன கேட்குறான், உங்கள் கூட நாங்கள் எதுக்கு தலைநகரத்தில் இருக்கணும், ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஓரமாக எங்கே ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு அங்கே இருக்கோம், உங்களுக்கு பிரச்சனை இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னால், அந்த எதிரி நாட்டு ராஜா அவனுக்கு ஒரு சிக்லாக் அப்படிங்கிற ஒரு ஊரே என்ன பண்ணுறான், தாவீதுக்கு நீங்கள் போய் அங்கே போயிருங்க இருந்துக்கங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எப்படி பாருங்களேன், பட்டா இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் கொடுத்து வாங்கலை, எதுவுமே வாங்கலை, அப்படியே நிலம், அந்த இடம், அந்த கிராமம் முழுவதையும் அந்த ஆகீஸ் ராஜா யாருக்கு தரா, தாவீதுக்கும் அவன் கூட இருந்த 600 பேர். என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நீ பயப்படுறல, ஐயோ எனக்கு சொந்த வீடு இல்லையே, என் மகளுடைய கல்யாணத்தை நான் எப்படி நடத்தி வைப்பேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கடன் இவ்வளோ பெருசாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், நீ நினைக்காத இடத்துல இருந்து வரும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஆண்டவர் நினைச்சா நீ நினைச்சே பார்க்க மாட்டேன். அதுதான் நான் வந்து ஒரு நிறுவனத்தில் அனாதை ஆசிரமம் வைத்திருந்தோம். நாங்கள் அதில் நிறைய அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தோம் இருந்தாங்க. எங்கள் அந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைக்கு கூட திருமணம் தடைபடாமல் போனதே இல்லை. எல்லாருக்குமே நேர்த்தியாக ஆண்டவர் என்ன பண்ணி வைத்தார். அது எவ்வளோ படி பணம்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் அழகாக என்ன பண்ணார், நடத்தி. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, வெறும் ஜெபத்திலேயே என் மக கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஜெபத்திலேயே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஜெபத்திலேயே என் பையன் வேலைக்கு வந்தான்னு சொல்லுவாங்க, ஜெபத்திலேயே என் பையன் பாஸ் ஆனான்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம், என் தம்பி படிக்கவே மாட்டான், சுற்றிட்டே இருப்பான். முழங்காலில் இருந்து எனக்கு அம்மா விடுகிற கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை நான் பல தடவை பார்த்துருக்குறேன். வெறும் ஜெபத்தில் தான் 35, 36, 37 இப்படி பாஸ் ஆனான். ஆனால் அதே என்னுடைய தம்பியை ஆண்டவர் ஒரு பெரிய கல்லூரியில் பிரின்சிபலாக டைரக்டராக மாற்றினார், சுத்தம் ஜெபத்தினால தான். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஜெபம் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆயுதம் என்பதை நீங்கள் நானும் மறந்துடவே கூடாது. நான் மறந்துடவே கூடாது, அதை மறந்துடவே கூடாது. சூழ்நிலையே ஒன்றும் இல்லாமல் இருக்கும், ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இவன் கேட்குறான், அவன் அதுக்கு ஒத்துக்கிறான் பாருங்க. அவன் கேட்குறான், உடனே ஒத்துக்கிறான், உடனே ஒரு ஃபுல். இன்றைக்கும் சிக்லாக் சொல்கிறாங்க எல்லாரும், ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, அந்த பலஸ்தீன நாட்டில் அந்த சிக்லாக் இன்னும் அந்த இஸ்ரேல் நாட்டோட சம்மந்தப்பட்டு பழக்க வழக்கங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, கேரளாவில் ஒரு சில இடத்துல யூதர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சார அந்த பதிவுகள் அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் சிக்லாகலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார், ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் என்னது, உங்களுடைய தேவைகளை யார் கொடுப்பா, உன்னுடைய எதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, ரைட். அடுத்தது என்னென்னு வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் அதே 27 8-11 வாசிங்க. 8-11. அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸ் இடத்திற்கு திரும்பி வருவான். போதும். 3வது என்ன தெரியுமா, ஆண்டவர் உன்னை இந்த மாதிரி வேற ஒரு நாட்டில் உன்னை மறைச்சி வச்சிருக்காரு பத்தியா. நீ இப்போ ஒளிஞ்சிருக்கல்ல, ரொம்ப பிரபலமாக இல்லை, யாருக்கும் தெரியாமல் நீ இருக்கிறல்ல, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறார், பயிற்சி கொடுக்குறார். இங்கே என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 ஆண்கள் இவனோடு இருக்கிறாங்க,
600 ஆண்களையும் சும்மா 1 வருஷம் 6 மாதம் வச்சா அவ்வளோதான். அதனால் தாவீது பின்னாடி யார் ஆக போகிற? எருசலேம் யூதா இஸ்ரவேலுக்கு என்னவா ஆக போகிறாப்புல? ராஜாவாக போகிற. அப்போ வந்து சேர்ந்தவங்களாம் யாருன்னா, ஒருத்தருக்கு கூட இராணுவ பயிற்சி கிடையாது, ஒருத்தர் கூட போலீஸ் வேலைக்கு லாய்க்கு கிடையாது. வந்தவங்களாம் யார்? சொத்தை ஒடுக்கப்பட்டவனா யார்? பாதி அறகுறையாக சாப்பிட்ருப்பாங்க, ஒழுங்காக வேலைக்கு போகாதனால தான் வறுமை இருந்திருக்கும். ஒடுக்கப்பட்டவங்க, கடன் கொடுத்தவங்க, அவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது பேசிக்கிறவங்க, பேலியால் பொல்லாதவங்க, இவங்க எல்லாரைக்கும் வேலை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறான்னா, தினைக்கும் பக்கத்தில் இருக்கிற எதிரி நாடு, எதிரி கெசிரியர்லாம் இஸ்ரவேலுக்கு எதிரிகள், அவர் நாட்டை போய் அந்த கிராமத்தை போய் எல்லாரையும் சாகடிச்சுட்டு வெறும் கொள்ளை அடிச்சுட்டு மட்டும் வருவான், ஒருத்தர் கூட உயிரோடு. அப்போ என்னென்னா, தே ஆர் ப்ராக்டிஸிங் ஃபார் த வார். ஒரு யுத்தம் வந்தால் எப்படி யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு யுத்த வீரன் தாவீது. அவன் கூட இருக்கிற 600 பேருக்கு என்ன பண்ணுறான்? சொல்லித்தரான். ஒரு பெரிய ராஜாவாகிறதுக்கு முன்பாக என் தேவன் தாவீதுக்கு பயிற்சி கொடுக்குறார். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நமக்கு பயிற்சி பிடிக்காது, ப்ராமிஸ் பிடிக்கும். ப்ராமிஸ்னா என்னது? அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பிடிக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு என்ன பிடிக்காது? அவர் நம்மளை உருவாக்குறது பிடிக்காது. ஏன்னா இது பிடிக்காது. நம்ம எல்லாமே டைரெக்டாக வந்துடணும். எப்படி வரணும்னா, நேராக வந்து எல்லோரும் டமால்னு காலியாக்கி நேராக போய் மேலே போயிடணும். நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், என்னைக்கு கடைநிலையிலிருந்து வருகிறீர்களோ அப்பொழுது தான் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். கொஞ்சம் ஆலயத்துக்கு வந்து 1 வருஷம் இருந்துட்டா போதும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? பாஸ்டர்கிட்ட மட்டும் தான் இருப்பாரா? எங்ககிட்டலாம் இருக்க மாட்டாரா? உடனே பாஸ்டருக்கு எதிராக ஒரு இது உருவாக்குறது, ஏதாவது ஒன்று. எவ்வளோ அவசரம்! ஒரு பெரிய பணக்காரர் போய் அமெரிக்காவில் தன் பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் போயிருக்கார். போயிட்டு அவர்கிட்ட கேட்டாராம், பிரின்ஸிபல்கிட்ட, சார் ஷார்ட்டாக அப்படியே சுருக்கமாக குறுகிய காலத்தில் பெரிய ஆளாகிற மாதிரி என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பிரின்ஸிபல் வந்து கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கிட்டேருந்து கீழே காமிச்சாராம். கீழே வந்து ஒரே புல் தர இருக்கும், அப்புறம் நிறைய தேக்கு மரங்கள் அந்த அந்த காலேஜில் இருக்கும். அவர் சொன்னாராம், நீங்கள் யோசிச்சுக்குங்க பிரதர், புல் வந்து ஒரே நாளில் முளைச்சிரும், அது குயிக்காக வந்துடும், ஆனால் ஒரு மிதிச்சா அண்ணாயிடும், அவுட்டு. தேக்கு மரம் வந்து பல ஆண்டுகள் இருக்கும், ஆனால் புயலில் என்ன பண்ணும்? நிற்கும். உங்கள் பையன் என்ன ஆகணும் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணிக்கணும். ஒன்று புல் மாதிரி இருக்கணுமா, தேக்கு மாதிரி வரணுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க நீங்கள் பழக வேண்டும். எடுத்த உடனே ஸ்டேஜ், எடுத்த உடனே மைக்கு, எடுத்த உடனே பெரிய கேமரா, இதெல்லாம் தேவையே இல்லை. தாவீது, யோசேப்பெல்லாம் பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் என் ஆண்டவர் எடுத்தார் அவர்களை உருவாக்குறதுக்கு. சீக்கிரம் இப்போ உங்கள் பையனுக்கு 10 வயசு இருக்கிற பையனுக்கு ஆசையாக கேட்குறான், அப்பாப்பா பைக் ஓட்டுறேன்ப்பா அப்படின்னா நீங்கள் பைக்கு கொடுப்பீங்களா? அதே பையன் 18 வயசு ஆகும்போது பைக் கொடுப்பீங்களா? எப்போ கொடுப்பீங்க? 18 வயசு ஆனோன்னு. ஏன்? அந்த பைக் வாங்குற தகுதி உங்களுக்கு அந்த பையன் 10 வயசில் இருக்கும்போது கூட உங்களுக்கு இருக்குல்ல. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள். அந்த பையனுக்கு என்ன பண்ண தெரியாது? ஒன்று ஓட்ட தெரியாது, இன்னொன்று சட்டத்தின்படி அவனுக்கு அது என்னது இல்லை, லைசன்ஸு கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. அப்படி ஒரு உலக தகப்பன் நீயே அப்படி யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அதுக்கு நீ தகுதியாக இருக்கணுமா வேண்டாமா? தகுதியாக இருக்கணுமா வேண்டாமா? தகுதியாக இருக்கணுமா வேண்டாமா? ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாமியார், ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கியா? ஏன் நான் உனக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உன் பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று. உனக்கு பிடிவாதம் இருக்குல்ல, அது எப்படி மாறும்னு நீ நினைக்கிற? வளவளன்னு பேசுகிறல்ல, அது எப்படி மாறும்? ஒரு பயங்கரமான மாமியார் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறது கம்மியாக போயிடும். பல விஷயங்கள் நீயும் நானும் மாற்ற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சூழலுக்குள் போக வேண்டும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ்க்காக 1.5 மாதங்கள் 1.5 வருடங்கள் இது நடக்கிறது. சரியா? இந்த சம்பவத்தை குறித்து நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அது அவன் எப்படி அங்கே இருந்தான். அதாவது இந்த சம்பவத்தை வந்து வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், தாவீது சவுலுக்கு மறைவாய் இருக்கையில், நம்ம எடுத்து பார்க்கலாம் இருங்க வரேன். 1 நாளாகமம் 12. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து. அவ்வளோதான், நல்ல கவனிங்க. இதே சம்பவம் தான் 1 நாளாகமத்தில் நீங்கள் படிக்கிறீங்க. இதை பற்றி தான் திருப்பியும் 1 நாளாகமத்தில் வருது.
இதில் என்ன அழகா வேதம் ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. என்ன எழுதியிருக்காரு? தாவீது யாருக்கு மறைவாக இருக்கையில்? கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம். இன்னும் உனக்கும் எனக்கும் எப்போ மறைஞ்சிருக்கணும்னு தெரியணும். உன்னுடைய எதிரிகள் மிக பெரிய வலிமையாக இருக்கும்போது சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை ஒளித்து வைப்பார். அந்த ஒளித்து வைக்கிறார் என்ற அறிவு உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க, எவ்வளோ ஆவியானவர் இவ்வளோ அழகாக. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறைவாய் இருக்கையில், மறைவாய் இருக்கையில், மறைச்சு வச்சிருக்கையில். அவனை கண்ணுக்கு தெரியாமல் சவுல் அதை பற்றியே யோசிக்காமல். நமக்கெல்லாம் அவசரம், வேணும்னே எதிரிகள் முன்னாடி 10 தடவை நடக்கிறது, முட்டாள்தனமாக போய் எதையாவது பேசுறது, என்னத்தையாவது பண்ணுறது, தூண்டி விடுறோமா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களுடைய யுத்தங்களை ஆவிக்குரிய யுத்தங்களாக செய்கிறதுக்கு நீங்கள் பழகணும். உங்களுக்கு தெரியுமா, பாம்புக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? என்னது, தவளையா? தவளையும் சாப்பிடும், ஆனால் எது ரொம்ப பிடிக்கும்? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 100 ரூபா தரேன். நான் சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 100 ரூபா தரேன்னு. சரி, ஐயோ கரெக்டாக சொல்லுவீங்க போட்டிருக்க. சரி, அந்த சொன்ன சகோதரிக்கு நான் கொடுத்துட்றேன் காசு. அந்த ப்ளூ கலர் நீங்கள் தானே சொல்லிங்க. பால் கிடையாது, முட்டை. ஆனால் இன்னும் நீங்கள் கரெக்டாக சொல்லலை. எந்த முட்டை ரொம்ப பிடிக்கும் பாம்புக்கு? கோழி முட்டையா? பறவையின் முட்டை? இல்லை, சரி நான் சொல்கிறேன் கேளுங்க. பாம்புக்கு கழுகின் முட்டை ரொம்ப பிடிக்கும். சரியா? கழுகு முட்டை ரொம்ப பிடிக்கும். நான் திடீர்னு யோசித்தேன், பாம்பு எங்கே இருக்குது? கீழே கிடக்கும், ஊர்ந்து போவோம். இருக்கிறதுலே ரொம்ப கீழே போகிற இது ஊரும் பிராணி பார்த்தீங்கன்னா பாம்பு. உயரமாக பறக்கிறது எது? கழுகு. இதுக்கு எது மேலே ஆசை? கீழே இருக்கிறதுக்கு எது மேலே ஆசை? சாதாரண முட்டையை சாப்பிட்டா பரவாயில்ல, எந்த முட்டை பிடிக்குது? கழுகு முட்டை ஸ்நாக்ஸ் தான் அதுக்கு, ஈவினிங் டிஃபன் மாதிரி. கழுகு முட்டை பிடிக்கும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, பறக்கிற உனக்கு தான் எதிரி இருப்பாங்க, சும்மா இருக்கிறவங்களாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, கொசு யாரை தெரியுமா ரொம்ப கடிக்கும்? யாரை ரொம்ப தெரியுமா கிடைக்கும்? ஜிம்முக்கெலாம் போய் பாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஜிம் பாடின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அமிலம் ஒன்று இருக்கிறது, அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அவங்கள தான் போய் நிறைய என்ன பண்ணுமா கடிக்க. கேவலம் கொசு இப்படி அடித்தாலே போயிடும். அதுக்கு யார் மேலே கண்ணு இருக்குது? பாடி வச்சுருக்கவங்க மேலே. அப்போ என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, எதிர்ப்பு யாருக்கு தெரியுமா வரும்? ஏதாவது சரக்கு இருந்தால் தான் வரும். அந்த சரக்கு இல்லை, ஏதாவது மேட்ரு இருந்தால் தான் வரும். எல்லாரையும் ஒன்று சாத்தா எதிர்க்க மாட்டான். சரியா? அப்போ இந்த கழுகு என்ன பண்ணுமா, பாம்பு முட்டையை எடுக்க வருது அப்படின்னா கழுகு கீழே சண்டை போடாது பாம்பு கூட. ஃபஸ்ட்டு பாம்பு எடுத்துட்டு எங்கே போயிருமா? மேலே போய் ஒரு சுத்து அடித்து தூக்கி போட்டால் பாம்பு செத்து போய்விடும். நீ நானும் நிறைய நேரம் தோக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சத்துருவை சமமான நிலையில் நீ பார்க்கறதுனால தான். நீ எங்கே எடுத்துகிட்டு போனாத அதை தான் பவுல் சொல்கிறார். நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல, மாம்சத்திற்குரியவைகள் அல்ல, போராயுதங்கள். உங்களை ஆவிக்குரிய போராட்டம் உங்களுக்கு செய்ய தெரியணும், யுத்தங்கள் செய்ய தெரியணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே ஆண்டவரோட வச்சு பாருங்கள், அந்த பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. உங்களுடைய பிரச்சனையே கீழே போகிறதுனால தான். சரிங்களா? ரைட். அப்போ இங்கே மறைவாக இருக்கு. அப்போ மறைவாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். சில நேரத்தில் நம்மளை மறைச்சி வைப்பார் ஆண்டவர். உன்னை மறைச்சி வச்சுருக்காங்க சகோதரனே, என்னடா எனக்கு ஒன்றுமே வரலையே, ப்ரொமோஷனே வரலையே, நான் 10 வருஷமாக இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு எதுவுமே. எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது. எடுத்து வீட்டில் இருக்கிறோம், பைக் வைக்கிறான், பைக் வச்சு திடீர்னு அடுத்த மாதம் காரில் போயிட்டான். நான் சைக்கிள் வச்சு தான் இப்போ நடக்க போயிட்டேன், சைக்கிளும் இல்லாமல் போச்சு. நீ என்னென்னமோ நடப்பானா, எல்லாரும் போயிட்டு இருப்பான். இந்த கழுதை பார்த்தீங்களா? இந்த கழுதை வந்து ஏசாமி ஏறினார்ல, அந்த கழுதை, அந்த கழுதையை எங்கே கட்டி வச்சுருந்தாங்களாம் தெரியுமா உங்களுக்கு? எங்கே கட்டி வச்சுருந்தாங்க? இருவழி சந்தின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம், பைபாஸ் ரோடு, 2 ரோடு பிரிகிற இடத்துல கட்டி ஒரு கழுதையை வச்சா அந்த கழுதை போகிறவங்க வரவங்களெல்லாம் பார்த்துருக்குமா? என்ன பார்த்துருக்கோம்? எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நம்மளை மட்டும் எங்கே வச்சுருக்காங்க? கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அது ஏன் கட்டி வச்சுருந்தது? ஒரு நாள் என் ஆண்டவருக்கு அது தேவைப்படும் என்று என்ன பண்ண வச்சுருந்தது? கட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை என்ன பண்ணுவாங்க? கொண்டு வருவாங்க. அது ஏன் அங்கே கட்டி வச்சுருந்தாங்கன்னா அப்போ தான் யாருமே ஏறி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏறும்பொழுது அது ஒருவனும் ஏறி இராத கழுதை. ஒருவேளை உன்னை எல்லாருமே நீ வேணாலாம், சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த திருச்சபையில் நீ ஒன்றுத்துக்குமே உதவலை, நீ எதுவுமே இல்லை,
நீ யாருமே உன்னை கண்டுக்கலாம் கூட என் தேவன் மட்டும் உன்னை பார்த்தார் என்றால் உன்னை உயர்த்துறதுக்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். சரியா? மறந்தே போகாதீங்க, மறந்தே போகாதீங்க சகோதரியே. நீ மறைந்திருக்கிற ஆண்டவர் உன்னை ஒரு நாளிலே வெளியே என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார், கொண்டு வருவார். சரியா? ரைட். இந்த மறைந்திருக்கும் பொழுது நான் சொன்ன 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல எதிரி மூலமாக நமக்கு என்ன வரும்? பாதுகாப்பு வரும். அடுத்தது என்ன வரும்? பராமரிப்பு வரும். அதான் இங்கிலீஷில் ப்ரொவிஷன், தமிழில் பராமரிப்பு வரும். அடுத்தது 3வது என்ன வரும்? பயிற்சி வரும். பயிற்சி கொடுப்பார் ஆண்டவர். நீங்கள் எப்போல்லாம் மறைஞ்சிருக்கீங்க, ரொம்ப பிரபலமாகல, யாருமே உங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பயிற்சி கொடுக்குறாருன்ற அர்த்தம். 18 வருடம் உனக்கும் எனக்கும் குகேஷை தெரியாதும் இருந்ததுக்கு காரணம் குகேஷ் எப்படி செஸ் விளையாட வேண்டும் என்று பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார், மறைமுகமாக எடுத்துக்கொண்டிருந்தார். அப்போ திடீர்னு ஒரு சர்வதேச அரங்கில் வரும்பொழுது ஒரே நாளில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ குகேஷ் வெறும் இந்தியாவில் மட்டும் தெரியாது, ரஷ்யா எல்லா நாடுகளிலும், உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் தெரியும். காரணம் என்ன? 18 வருடம் பயிற்சி. பயிற்சி. நீ பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறல்ல, அப்போ எவ்வளோ நாள் பயிற்சி எடுக்கிறியோ அவ்வளோ நாள் தான் நல்லது உனக்கு. சரியா? ரைட். பயிற்சி. 4வது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுப்பார்னா பங்காளர்கள். ஆண்டவர் எதிர்க்கிட்டது நமக்கு என்ன கொடுப்பார்? எதிர்க்கிட்ட நம்ம இருக்கும்பொழுது பங்காளர்களை கொடுப்பார். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ நம்ம என்ன படித்தோம்? முதல் வசனத்தில் 1 நாளாகமம் 12 முதல் வசனத்தில் யாருக்கு மறைவாக ஒளிஞ்சிருக்கிறான் தாவீது? சவுலுக்கு மறைஞ்சு. எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்? சிக்லாக்னா பெலிஸ்தருடைய எதிரி நாட்டில் ஒளிஞ்சிருக்கான். ரைட். ஒளிஞ்சிருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2வது வசனம் வாசிங்க. யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷரும் ஆவன. சவுலின் சகோதரராகிய பென்யமின் கோத்திரத்தில். போதும், அதுக்கப்புறம் ஒரே பேர்லாம் வரும். இங்கே என்ன போட்டிருக்கு? யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களாம்? வரிசையை சொல்லுங்க பார்க்கலாம். வில் வீரர், அப்புறம் அம்பு, அப்புறம் கவன்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. வலது கையிலேயே சண்டை போடுவாங்களாம், இடது கையிலே சண்டை போடுவாங்களாம். நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், தாவீது சிக்லாகில் தான் இருந்தான். அவனை தேடி யார் வந்தா? யார் வந்தா? அதுதான் போட்டிருக்கு இந்த அதிகாரத்தில். யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்ய இவன் யாரையும் கூப்பிடல. எங்கிருந்து வராங்களாம்? சவுலின் சகோதரராகிய பென்யமின் கோத்திரத்தில். யாருக்கு மறைஞ்சிருக்கிறான் தாவீது? யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வர? சவுல் குடும்பத்திலேயே. சவுல் குடும்பத்திலேயே, உன் எதிரி குடும்பத்திலே உனக்கு உதவி செய்ய வருவாங்க தங்கச்சி. உனக்கு எதிரி குடும்பத்திலே உனக்கு உதவி செய்ய வருவார்கள். இவன் போய் யார்ட்டையும் கேட்கல. இவன் போய் யார்ட்டையும் ஃபோன் பண்ணி ப்ளீஸ் எனக்கு ஒரு கவன்கல் எறிகிறதுக்கு கொஞ்சம் பேர் வாங்க, கொஞ்சம் அம்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வாங்க, இங்கே வாங்க, அவங்க வாங்க. வலது கை இடது கை 2 சைடு சண்டை போடுவாங்களாம். யாரையுமே இவன் போய் கேட்கல. இவன் பாட்டுக்கு 7 சிக்லாகில் இருக்கான். இவங்களா வராங்க. நீங்கள் அந்த லிஸ்ட் அப்புறமே வீட்டில் போய் படிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் சோர்வு அடைகிறீங்களோ அப்போல்லாம் இந்த அதிகாரத்தை எடுத்து படிங்க. உங்களை எதுக்கு ஆண்டவர் பயிற்சி வைக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புவார். என் தேவன் அனுப்புவார். நீ இருக்கிற இடத்துலையே அனுப்புவார். நீ இருக்கிற இடத்துலையே அனுப்புவார். ஆமென். திருப்பி சொல்லுங்க. நீ இருக்கிற இடத்துலையே அனுப்புவார். மறந்தே போகாதீங்க. ரைட்டா? அடுத்து வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம் வாசிங்க. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். இப்ப யார் யாரெல்லாம் வந்து சேர்றாங்க? வீரர்கள், ஈட்டி எடுக்கிறவங்க. சிங்க முகம் போன்ற முகம். அது என்ன முகம்னு எனக்கு தெரியல. பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் பொழுது டெரர் மாதிரி. சிங்க முகம் போன்ற முகம். எப்படி பைபிள் எவ்வளோ அழகா எழுதியிருக்கு பாருங்க. சிங்க முகம் போன்ற முகம். ஆக்சுவலாக நீங்கள் தாவீது பைபிளில் படிச்சிங்கன்னா சௌந்தரிய முகமுள்ளவனாக இருந்தான். ரொம்ப அழகாக இருப்பான் தாவீது. இவனுக்கு உதவி செய்ய வரவன் எப்படி இருக்கான்? ஒரு காட்டு மிராண்டித்தனமா சிங்க முகம் போன்ற முகம். அவன் காத் தேசத்துலேருந்து வரான். எங்கெங்கிருந்தோ வராங்க. நீங்கள் படித்து பாருங்கள் இந்த அதிகாரத்தை. அப்புறம் நமக்கு நேரம் இல்லாதனால நான் சொல்லலை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவனை கொண்டவன், அவனை கொண்டவன், இவனை பெரிய ஆள், அவன் இவன், எல்லா வகை டைப்பு, எல்லா வெரைட்டியாக வருவாங்க. வேறு வேறு நாட்டிலேருந்து, வேறு வேறு கண்ட்ரிலேருந்து, வேறு வேறு. ஆனால் இங்கே தாவீதை ஆண்டவர் என் தேவன் எப்படி பயிற்றுவிக்கிறார்? எல்லாருக்கும்
எல்லாருக்கும் அவன் ஒரு அரசனாக வருவதற்கு எப்பேற்பட்ட ஜனங்கள் எந்த வகையினாலும் சரி, என்ன கேரக்டர்னாலும் சரி, ஆண்டவர் எப்படி பயிற்றுவிக்கிறார் பாருங்க. யோசேப்புக்கும் அப்படிதான். ஜெயிலில் யார் இருப்பா? சிறைச்சாலைக்கு யார் இருப்பா? கொலை செஞ்சவங்க, ரேப் பண்ணவங்க, குற்றம் புரிந்தவர்கள், இன்னசென்ட்டாக இருக்கவங்களும் இருப்பாங்க, தவறு செஞ்சவங்க. எல்லாருக்கும் மத்தியிலும் யோசேப்புக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ட்ரைனிங் கொடுத்தாரு. ஏன்னா அவன் எகிப்துக்கு ஒரு பெரிய ஆளாக வரும்பொழுது எல்லா தரப்பட்ட மக்களையும் அவன் என்ன பண்ண இருக்கணும்? தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு கஷ்டமே தெரியாது, கஷ்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அவங்க அப்பா கிட்ட ஆண்டவர் பேசியிருந்தாரு வச்சு, நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்ப்பேன், ப்ளீஸ் கொஞ்சம் யோசேப்பு பண்ணி விடு, நான் அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து கொஞ்சம் ஒரு ஜெயிலுக்கு ஒரு 14 வருஷம் அனுப்பிட்டு அவனை நான் பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க யாக்கோபு விட்டுருப்பான்னு? யாக்கோபு விட்டுருப்பான்? உங்ககிட்ட உங்க வந்து ஆண்டவர் அப்படி வந்து உன் மகளை கொஞ்சம் தனியாக கொடு, நான் கூட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு விடுவீங்க? விட மாட்டீங்க. தேவன் வந்து பயிற்றுவிக்கிறதுல மிக ரொம்ப அழகான தேவன். அதுதான் தாவீது சொல்றேன், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரைட்டா? ரைட். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்தது இன்னொன்று பாருங்க, அதே இடத்துல பாருங்க, 16 படிங்க. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீதே பயந்துட்டான். ஏன் பயந்துட்டான்னா, இவன் பாட்டுக்கு 600 பேர் கூட மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் யார்? எதிரிக்கிட்ட இருந்து, சவுலுடைய குடும்பத்திலேருந்து, பென்யமீன்லேருந்து, அங்கேருந்து இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அதனால் இவன் கேட்குறான், நீங்கள் சமாதானமாக தானே வரீங்க, வேறனா எனக்கு போய் சொல்லிடுங்க அப்படின்றான். அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை தீர்க்க தரிசனமாக நீ தான் உங்கள் பட்சமாக நாங்கள் சமாதானமாக. இதில் ஒரு வார்த்தை கவனிங்க. தாவீது சொல்கிறான், நான் என் சத்துருக்களுக்கு என்ன பண்ணல, ஒன்றுமே பண்ணேன், கைகளில் கொடுமை இல்லாது இருக்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, சவுல்கிட்ட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ன காட்டி கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறான். ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்ததுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்றால், பழி வாங்காமல் இருந்த ஒரு குணம். சரியா? நீ எப்பவுமே நினச்சிங்க, ரிவெஞ்ச் பிலாங்ஸ் டு காட். திருப்பி சொல்லுங்க, பழி வாங்குதல் தேவனுக்குரியது. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம், பழி வாங்குதல். எதையுமே நீங்க பழி வாங்காதீங்க, ஆண்டவர்கிட்ட விடுங்க, அவங்களாவே போயிடுவாங்க. நீங்கெல்லாம் போய் பழி வாங்குறதுல இறங்காதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். இங்கே அழகா சொல்றான் பாரு தாவீது, நான் என் கையில் ஒன்றுமே இல்லை, இப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் உயர்த்துவார். இப்படிப்பட்டவனுக்கு தான் எதிரி நாட்டில் எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் ஆண்டவர் வந்து அவன் தன்னை கேட்காட்டி கூட அவனை பார்த்துக்கிட்டார். எப்பவுமே நான் போலாமான்னு கேட்பான், இதில் அது கூட கேட்கல. இருந்தாலும் ஆண்டவர் அவனை அரவணைத்தது காரணம் அவன் உத்தம இருதயத்தோடு அதில் இருந்தான். பழி வாங்கக்கூடாது. இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் என்ன பண்ணக்கூடாது, கை போடக்கூடாது. அந்த பயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அந்த பயம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஸோ இதை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பங்காளர்களை தருகிறார் ஆண்டவர். ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரானால், ஒரு காரியத்துக்கு உங்களை அழைத்திருப்பாரானால், அதை நோக்கி நீங்கள் செல்வதற்கு உங்களை மறைச்சு வைப்பார். மறைச்சு வைக்கிறப்ப என்னெல்லாம் கொடுப்பார்? பாதுகாப்பு கொடுப்பார். அடுத்து என்ன கொடுப்பார்? பராமரிப்பு. உங்களை அதில் பார்த்துக்குவார். ஓன்னு பிரியாணி இல்லைனா கூட ஒரு வேளை சோறு இருக்கும், சரிங்களா? பராமரிப்பு கொடுப்பார். மூணாவது என்ன கொடுப்பார்? பயிற்சி கொடுப்பார். நீ பெரிய லெவலில் வரணும்னா அதுக்கேற்றதுக்கு நீ ரெடியாக இருக்க மாட்ட, பயிற்சி கொடுப்பார். நாலாவது, அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி உனக்கு யாரை காட்டுவார்? பங்காளர்களை கொடுப்பார். இந்த வசனத்தோடு நம்ம முடிக்கலாம். இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது. நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செஞ்சவங்க என்ன ஆனாங்களாம்? அவங்க
மகா சேனையில் என்ன பேர் போட்டிருக்கு? தேவ. இவங்களாம் யார் யாரு? தாவீது கூட இருந்தவங்களாம் யார் யாரு? அப்புறம் 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 இவர்கள் எல்லாரையும் வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் தேவ சேனையானார்கள். அப்போ எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்? என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர். நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக ஒரிசாவுக்கு போயிருந்தேன். ஒரிசாவில் ஒரு மொழி ஒரு விஷயமாக போயிருந்தோம். போயிட்டு வரும்போது இந்த ஜீப் இருக்கும், அங்கெல்லாம் பஸ் இருக்காது, ஜீப் தான் இருக்கும். ஜீப் ஒரே கூட்டம், ஒரே முண்டி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மலைக்கு ஓரத்தில் நிற்கிது. அப்போ எனக்கு புரியல, ஆனால் அவங்க பேசுகிறது புரியுது. யாரும் ஏற்றக்கூடாது, ஏன்னா இப்போ 8 பேர் உட்கார இடத்துல 15 பேர் உட்காந்துருக்கோம், கிட்டத்தட்ட அப்படி இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஹைட்டாக ஒரு ஆள், நல்லா அர்ஜுனன் பிரதர் மாதிரி பயங்கரமாக ஹைட்டு, நல்ல வெயிட்டாக அழுக்கு ஜிப்பாக போட்டுன்னு பான் பராக் சாப்பிட்டுன்னு முன்னாடி ஏற வர்றார். ஏறினோடனே அவரெல்லாம் தள்ளி விட்றாங்க. அவர் திருப்பி தள்ளி உள்ள வர ஒன்று அவரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, ஏறக்கூடாதுன்னு. அவர் போய் அந்த பான் பராகை துப்பிட்டு திருப்பி நேராக வண்டிக்கிட்டு வந்து, யோ எனக்கு இடம் முடியா, நான் தான் டிரைவருன்னாரு. இவங்க டிரைவருக்கே என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. தங்கச்சி நீ எல்லா தம்பி எல்லாத்தையும் உள்ளே விட்டுக்குவேன், ஆனால் வண்டி ஓட்டுகிறவர், வாழ்க்கையை ஓட்டுகிறவர் யாராக இருக்க வேண்டும்? ஆண்டவராக இருக்க வேண்டும். கண்களை அப்படியே மூடுவோமா? கண்களை அப்படி என்ன மாதிரி பிரச்சனையில் போகிறேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. நீ யாருக்காக பயந்து யாருக்காக மறைந்திருக்கிறாய், அல்லது ஒருவேளை ஆண்டவர் உன்னை மறைத்து வைத்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உன்னை பயிற்சி கொடுக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார். உனக்கு தேவையான பங்காளர்களை ஏற்ற விலையிலே கொண்டு வந்து கொடுப்பார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரிடத்தில் நெருங்கி வா, ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? அப்பா தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஐயா, தாவீதுக்கு நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தீர் சுவாமி. அப்பா ஆண்டவரே, நீர் ஒரு அந்நிய நாட்டிலே, ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே சண்டை இருக்கிற அந்த நாட்டிலே அவனை பாதுகாப்பாக பராமரிப்பாக அவனை 1 வருடம் 4 மாதங்களும் என் தேவன் வைத்தது உண்மையா இருக்குமானால், என் தேவன் எங்களையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். எங்களுக்கு மிஞ்சி இருக்கிற எல்லா எதிரிகளின் நிமித்தமும் எங்களை பத்திரமா நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய பலத்த கைக்குள் நாங்கள் அடங்கியிருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும்.